கிராமத்தில் நாய்களுக்கெல்லாம் சில நேரம் எங்கே சாப்பாடு கிடைக்கும்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு எங்கே யார் சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியாது. சில நேரம் வந்து பாருங்கள், நான் வாக்கிங் வந்திருக்கேன். இந்த பக்கம் 3 நாய் படுத்துருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் யாராவது வீட்டில் கிராமத்தில் இவங்களுக்குன்னு ரெகுலராக யாரும் சாப்பாடு போடுறதில்ல. அந்த பக்கம் வந்தால் எதாவது போடுவாங்க, அவ்வளோதான். பராமரிக்கிறதெல்லாம் இல்லை. நகர்ப்புறத்தில் நாய் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி அது பயங்கரமாக அதுக்குன்னு நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி டைமுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. காரில் கூட்டிகிட்டு போவாங்க, பைக்கில் கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க. உங்களுக்கு சாப்பாடு கூட சரியாக கிடைக்கிறதில்ல. பாருங்கள், இது தோட்டம். வாக்கிங் வரும்போது நான் எங்கள் வீடு தோட்டத்து பக்கத்தில். எங்கேருந்து வராங்கன்னு தெரியலை. சாப்பாடு எப்படி கிடைக்குன்னு தெரியல. அதனால் யாரும் இவங்க மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுங்க. கடிச்சிடாம பார்த்துக்குங்க. எப்படி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? சில கிராமத்தில் சில நாய்கள்லாம் ஆடு கோழியெல்லாம் பயங்கரமாக பிடிச்சிரும். விரட்டி தோட்டத்தில் கோழிக்கிளி வளர்ப்பாங்க. தோட்டத்தில் வீடு இருக்கும். அந்த நாய்கள்லாம் அங்கேருந்து வருவாங்க. எங்கள் பூச்சி பாருங்கள், அங்கே இருக்காங்க பாருங்கள். அப்படியே நான் வாக்கிங் வந்து எனக்கு முன்னாடி போய்ட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. இவங்க 3 ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. எங்கள் பூச்சியை பார்க்குறாங்க. நல்லா தூங்குறாங்க பாருங்கள், அழகா. கிராமப்புறத்தில் காலையில் வாக்கிங் போனோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வயல்வெளியில், காட்டில் இப்படி புல்வெளியெலாம் பார்த்துட்டு காற்றோட்டமாக வாக்கிங் போகிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் தொடர்ந்து வாக்கிங் போங்க. உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துக்குங்க. உடல்நிலை நல்லா இருந்தால் தான் எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் எங்கள் பூஜி. முன்னாடி போய் நான் வருவேன்னு சொல்லிட்டு நான் இவங்கள பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, குட். கடிச்சிடாதீங்க. வாலாட்டுறாங்க பாருங்க. இவங்கள பாருங்கள். என்னாச்சு பார்க்குறீங்க? நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அசதியை கடிச்சு பாருங்கள். நாய் கடிச்சிருக்கோம். புண்ணாக இருக்குது. சில நேரம் சண்டை போடுறது. இப்படி தெருவில் திடீர் நாய்க்கெல்லாம் போட்டு சண்டை போட்டு விளாட்றாங்க பாசமாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வனன். தேங்க்ஸ்.